ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः विदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। तत्त्वबोधं वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां किदार्ताय तत्त्वबोधो विधीयते। தத்துவபோதத்தில் நாம் இது வரைக்கும் பார்த்தது டாபிக்கு ஃபஸ்ட்டு அதிகாரித்துவம், குவாலிஃபிகேஷன், சாதன சதுஷ்டிய சம்பத்தி. அதுக்கடுத்தது ஜீவ விசாரம், ஜீவன்னா யார். அப்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னா எதெல்லாம் நான் இல்லை, அப்புறம் எது நான் அப்படிங்கிற விசாரம். அதுக்கடுத்தது ஈஸ்வர விசாரம், தத்பத விசாரம். ஃபஸ்ட்டு தொம்பதம், அடுத்தது தத்பத விசாரம். சிருஷ்டி இல்லாமல் தத்பத விசாரம் கிடையாது. உபாதான காரணம் நிமித்த காரணமாக அவர் இருக்கிறார் படிக்கிறது ஈஸ்வர சிருஷ்டி, அதுதான் சிருஷ்டி விசாரம், ஈஸ்வர விசாரம். அதுக்கடுத்தது தான் மகா வாக்கிய விசாரம். இதுதான் இப்போ நாம் இருக்கிற ஏரியா மகா வாக்கிய விசாரம். அதுக்கடுத்து தான் நம்ம போக போகிறது பிரயோஜனம். அது என்ன நம்ம போகல, இப்போ 4வது இதில் இருக்கோம். அதில் மகா வாக்கியம்னா என்ன, உபனிஷத்துக்களில் ஜீவா ஈஸ்வர ஐக்கியத்தை நேரடியாக சொல்லக்கூடிய வாக்கியம். அது தத்துவமசின்னு சின்னதாக இருக்கலாம், வாக்கியம் பெருசுன்னு இல்லை. ஜீவ ஈஸ்வர உபனிஷத்துக்களில். அப்போ மற்ற வாக்கியங்களை எதுக்குங்க, தே ஆல் சப்போர்ட் த மகா வாக்கியம். அதை விளக்குவதற்காக உண்டான வாக்கியங்கள் தான், சென்டென்சஸ் தான் மற்றதெல்லாம். ஸோ ஒரு ஒரு வேதத்துக்கும் ஒரு ஒரு மகா வாக்கியம் பிரசித்தமாக இருக்கும். அதை வச்சு தான் இந்த இதையே பிரிப்பாங்க. இப்போ ரிக்வேதத்துக்குள்ளே எல்லா உபனிஷத்து வருதுங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க, அதுக்குண்டான மகா வாக்கியம் எங்கெங்கே பேசப்படுதோ அதெல்லாம் ரிக்வேதத்துக்குள்ளே வரும். ஸோ ஒரு ஒரு வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம். அதில் ஒன்று தான் பிரஜானம் பிரம்ம. நம்ம பேர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சுவாமி வச்சது பிரஜான பிரம்மங்கிறது மகா வாக்கியம். அந்த மாதிரி இப்போ இங்கே எடுத்துக்கிட்ட மகா வாக்கியம் தத்துவமசி, சாந்தோக்கிய உபனிஷத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மகா வாக்கியம். இது விசாரம்தான் வேதாந்தமே. வேதாந்தம் ஒரே லைன்ல சொல்லணும்னா மகா வாக்கிய விசாரம் இஸ் ஈக்குவல் டு வேதாந்தம். இப்போ மகா வாக்கியத்தில் என்ன பண்றோம், இப்போ நமக்கு தெரியுது கண்ணுக்கு முன்னால ஜீவன் யாருங்கிற டெஃபினிஷன் இறைவன் கொடுக்க தேவையில்லை, அது நமக்கே தெரியும் நாம யாருன்னு. அப்போ ஈஸ்வரனை பற்றி விளக்கமெல்லாம் கொடுக்குது. சிருஷ்டிக்கிரம படிக்க படிக்க சிருஷ்டிக்க உபாதான காரணம் நிமித்த காரணம் சிருஷ்டிகர்த்தா சிதிகர்த்தா அது மாதிரி கொடுக்க 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 முதல்ல நமக்கும் இறைவனுக்கு வகுப்புகள் வருவதற்கு முன்னால நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாட்டை விட வகுப்பத்துக்குள்ள வந்து ஈஸ்வரனை பத்தி படிக்க படிக்கத்தான் நமக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதிகம் புரிய ஆரம்பிக்கும். பிகினிங்ல வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால இறைவன் ஏதோ ஒருத்தர் இருக்கார், வேணுங்கிற சாமி விட்டு கேட்டுப்போ, அவ்வளோ முடிஞ்சு வச்சு திங்கிங், அதுக்கு மேலே இல்லை. இப்போ உள்ள விட்டு ஈஸ்வரனா யாரு, உபாதான நிமித்த படைப்பு எப்படி படைக்குது, சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம பூதம் ஸ்தூல பூதம் சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தா கர்மபல தாத்தா சொல்ல 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 ஈஸ்வரன் விட்டு நம்ம ரொம்ப தூரம் பின்னால் வந்துடுவோம். ஏன், நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும், இதில் ஒன்று கூட நம்மகிட்ட கிடையாதுன்னு. அந்த மாதிரி புரிய வச்சோன்னே ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே போயிட்டு அப்புறம் அதோட அரை நீத்தம் தான் கிணத்துக்குள்ள, அதோட தெரிஞ்சு வச்சுக்கல. அப்புறம் அவர் வேறு தான் நான் வேறு தான், அதை படிக்கிறதுக்கு எதுக்கு வேதாந்தம் வர்றது, அது முதலே தெரியுமே. இல்லை அவன் வேறு நான் வேறுன்னு ஒரு சின்ன குழந்தை கேளுங்க, அதுகளுக்கு கூட தெரியுமே. அப்போ அதோட நம்ம போயிடக்கூடாது.
அப்ப அடுத்து என்ன பண்ணுது? மகா வாக்கிய விசாரம். தத்பத உன்னை யாருன்னு சொல்லிருச்சு, ஈஸ்வரன் ஆறுன்னு கொண்டு நல்லா தள்ளி கொண்டாந்து ஒரு பக்கம் வச்சிருச்சா, அப்புறம் தான் எதை பிடிக்கும்? மகா வாக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? ஈஸ்வரனா அப்படித்தான், ஆமா கர்மபல தாத்தா தான் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணும் சாஸ்திரம்? ரெண்டுக்குள்ள எவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு அப்புறம் மகா வாக்கியத்துல சமன்படுத்தும். அதுலதான் தெரிச்சுறது. பாதி பேர் வேதாந்தத்துல துவைத தொட்டு மேல வரமாட்டாங்க. ஏன்னா துவைதீஸ் அங்கேயே நின்றுக்குவாங்க. அது ரெண்டு மகா வாக்கியம் போது ரெண்டு அவ்வளோ அது ஈஸியா புரியும். நான் வேற இறைவன் வேறு சொல்ற வரைக்கும் ரொம்ப ஈஸியா புரியும். ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி வேலையை வச்சிருக்கோம். அதை வேலை வந்து நல்ல இன்னும் உரத்த போட்டு நல்ல டிஸ்டன்ஸ் வெளி தள்ளி விடுறது நமக்கு நல்ல ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அதுக்கப்புறம் இந்த மகா வாக்கியத்தின் மூலியமாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பாத்தீங்களா எவ்வளவு சாஸ்திரம் எப்படி கூட்டிட்டு போகுதுன்னு. அடுத்தது ஐக்கியம் வரும்போதுதான் பிரச்சனை வேதாந்தத்துல ஆரம்பிக்கிற இடமே. அது வரைக்கும் நல்லா போகும், ஒரு டவுட் வராது. இப்போ எப்படி இப்ப நாம இந்த இடத்துல நம்ம எப்படி நிக்கிறோம்? இது வரைக்கும் வந்துட்டோம். எது? இந்த விசாரம் ஜீவ விசாரம் முடிச்சிட்டோம், ஈஸ்வர விசாரம் முடிச்சிட்டோம். இப்ப நமக்குள்ள எப்படி இருக்கும்? ஜீவன் பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் மேக்சிமம் டிஃபரன்சஸ். யாரு? என்னுடைய உபாதி யாரு? சரீரம். ஈஸ்வருடைய உபாதி யாரு? இதெல்லாம் தெரிஞ்சிரு நேரத்துக்கு. ஏன்னா அங்கதான் படிச்சிருப்போமே. மாயா. பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம், மாயான்னு எடுத்துக்கலாம், இது சரீரம்னு எடுத்துக்கலாம், அவித்யான்னு எடுத்துக்கலாம், சரீரம்னு எடுத்துக்கலாம், அங்க மாயான்னு எடுத்துக்கலாம், பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம். இத உபாதி வேதம் கம்ப்ளீட். எங்கிட்ட இருக்கிற அறிவு அல்பக்ஞகா. அவர் என்ன படிச்சிருப்போம்? அவர் சர்வக்ஞகா, சர்வவித்து. எங்கிட்ட இருக்கிற சக்தி அல்பசக்தி. ஏன்னா நம்ம இந்த சமையல் பண்றது இதுக்கே பெருசா பெரும்பாலும். அவர் உலகத்தை படிக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி லயக்கத்த பயங்கர சக்தி, சர்வசக்தி. எனக்கு ஜென்மம் மரணம் வியாதி பிறப்பு இறப்பு சம்சாரி. அவருக்கு நோ ஜென்மம் நோ. அப்ப என்ன? அவர் அசம்சாரி. கம்ப்ளீட் டிஃபரன்ஸ். நான் அப்ப என்ன வரும்? அனித்யகா. ஒரு காலத்துல பிறந்து ஒரு காலத்துல இறக்கும். அவரே நித்யகா. நான் மாற்றத்திற்கு உட்பட்டவர். விகாரி. அவரே அவிகாரி. மரணம் எனக்கு சகிதக, அவரு மரண ரஹிதக. இப்படியே என்ன பண்ணிட்டு பந்தக. நான் வந்து பந்தப்பட்டிருக்கேன், வைராக்கியத்தை பெறணும் அப்படின்னு நாம போராடிருக்கோம். அவரே நித்திய என்னது? வைராகி. எப்பவுமே அவர் வைராக்கியத்தோட தான் செயல்படுகிறார். அவருக்குள்ள பற்றுங்கிறது பந்தங்கிறதே கிடையாது. ஸோ நான் வந்து கர்மி, அவரோ கர்மபல தாத்தா. நான் வந்து என்னது? ஒரு கர்ம பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு கர்மி. அவராரு? கர்மபல தாத்தா. ஐ ஆம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. எங்க பிறக்கிற, எதுக்கு பிறக்கிற, யாருக்கு பிறக்கிற, என்னத்தை கஷ்டம் வருது, நாளைக்கு எது, நாளைக்கு என்ன வரப்போகுது, நாளைக்கு என் இறப்பு எப்படியா, நாளைக்கு என்ன வியாதி, எதுவும் தெரியாது. மாயா. அவரு அவதாரம் எடுத்தாருன்னா யாருக்கு பிறக்கணும், எங்க பிறக்கணும், என்னென்ன செயல்கள் செய்யணும், எப்ப அந்த வாழ்க்கையை, எப்ப அந்த அவதாரத்தை முடிச்சுக்கணும், எல்லாரையோட மாய அப்படியே கையில வச்சுக்கிட்டு பிறக்கிறார். அவர் பிறந்தாலும் சொல்றேன், அவதாரமா வந்தாலும் மாயா இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்வரா. நான் சரி, மாயா இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்வரா. இங்க நான் அண்டர் த மாயாவோட கண்ட்ரோல்ல நான் இருக்கேன். அவரோட கண்ட்ரோல்ல மாயா இருக்குது, மாயாவோட கண்ட்ரோல்ல நான் இருக்கேன். இண்டிவிஜுவலா இருக்கும்போது அவித்யா, அவித்யாவோட கண்ட்ரோல்ல நான் இருக்கேன். இன்னும் சொல்லிக்கிட்டே போகணும். அவரு அபரிச்சின்ன, காலத்தக தேசத்தக வஸ்துதக அபரிச்சின்ன, சர்வவியாபி. நானு காலத்தக தேசத்தக வஸ்துதக பரிச்சின்ன. ஒரு காலத்துல ஒரு இடத்துல இந்த சேர்ல இப்படித்தான் உட்கார முடியும். நான் சர்வவியாபியெல்லாம் ஆக முடியாது. இவ்வளவு டிஃபரன்ஸ் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப என்ன சொல்லுது மகா வாக்கியம்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். சுவாமிஜி கொஞ்சம் சொல்லுவார். இப்பதான் எப்படி தோணுனா, ஒரு கடப்பாறை எடுத்து தொண்டைக்குள்ள வச்சா இடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மண்டைக்குள்ள எப்படி இருக்கும்? ஏத்துக்க முடியாது. ஆனா ஏத்துக்குதான் வேணும். ஏன்னா அதுதான் உண்மை. எனக்கு இன்னும் புரியலன்னு நினைச்சுக்கோ. எனக்கு இன்னும் அது புரியல, அதுதான் ஆனா உண்மை. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் உண்மை. ஆனா நமக்கு அது புரியல. அப்ப எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இறைவன் புரிய வைக்கிறார். மகா வாக்கியம் எல்லாமே தத்து துவம் அசிங்கிறது என்னது? ஈக்குவேஷன் என்னங்க? ஒரு மேக்ஸ்ல ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்கும், ஈக்குவல் போட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது 6 கூட்டல் 4. இது வந்து ஒரு சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன். 6 4 என்ன வருது? 10. 6 + 4.
அந்த பக்கம் பாருங்க 12 மைனஸ் 2 ஈக்குவேஷனோட அந்த சைடு இப்படி மிஸ் போர்டில் எழுதி போட்டுருவாங்க. 6 + 4 = 12 மைனஸ் 2. மொதல் தடவை பார்க்குற குழந்தைக்கு இப்போ நாம் அந்த மாதிரி தான் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த பக்கம் 6 இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் 4 இருக்குது, அந்த பக்கம் வேறு நம்பர் இருக்குது, 12 இருக்குது, 2 இருக்குது, இந்த பக்கம் ப்ளஸ் இருக்குது, அந்த பக்கம் மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் ஃபஸ்ட்டு அந்த குழந்தை பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும் அந்த மிஸ்ஸு, யூஸிங் சம் டெக்னிக்கு, இந்த பக்கம் 6 10 கூட்டினாலும் 6 4 கூட்டினாலும் 10 தான் வருது, அந்த பக்கம் 12 இருந்து 2 கழிச்சாலும் 10 தான் வருது. அப்போ 10 = 10. அப்போ இருக்கிறது ஒரே 10. 2 பக்கம் இருக்கிறது ஒரே 10. இந்த பக்கம் வேற, அந்த பக்கம் வேற இல்லை. அப்படி என்ன பண்றோம், ஈக்குவேஷனை சமன்படுத்துறோமா? ஈக்குவேஷன்னாவே முதலில் பார்ப்பதற்கு வேறுபாடாக இருந்தா தாங்க அதுக்கு பேர் ஈக்குவேஷனே. எடுத்துற 10 = 10 மிஸ் போர்டு எழுதி போட்டா அந்த குழந்தை கேட்க, ஏன் என்ன மிஸ் ஏதாவது ஆயிப்போச்சா, 10 = 10 இதுக்கு வேற நீங்க வந்து கிளாஸ் வந்து உட்காந்து சொல்லி கொடுக்கணும், நாங்க வேற உட்காந்து கேட்கணும். குழந்தை என்ன கேட்கும், புரிஞ்சு 10 = 10 தான் தெரியுமே. அப்போ அது ஈக்குவேஷனே அல்ல. எது ஈக்குவேஷனே? 6 + 4 = 12 + 2 மைனஸ் 2ன்னா தான் அதுக்கு பேர் ஈக்குவேஷனே. ஏன்னா வேறு வேறாக தெரிகிறத உண்மையில் வேறுபாடுங்கிறது இல்ல. வாட்சியார்த்தமா பார்த்தோம்னா வேறுபாடு நம்மளுடைய லாங்குவேஜ்ல, லட்சியார்த்தமா பார்த்தோம்னா 2 1. வாட் யூ மீன் பை வாட்சியார்த்தம்? நேரடியா பார்த்தா எப்படி தெரியுது, 6 4 10 வாட்சியார்த்தம். லட்சியார்த்தம்னா அதை டிரைவ் பண்ணி கீழே கடைசியா பார்க்கும்போது 10 = 10 பார்க்கறது லட்சியார்த்தம். அந்த மாதிரி ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்குள்ள வாட்சியார்த்தமா என்ன பார்க்கிறோம் பார்த்தோம்னா பேதம் இருக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் வாட்சியார்த்தம். இப்ப சொன்ன பார்த்தீங்களா 2 பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ், இதெல்லாம் வாட்சியார்த்தம். இது வேற அல்பக்ஞக சல்பக்ஞக சர்வ கர்மபலத்து கர்மி கர்மபலதாத்தா விகாரி அவிகாரி, இதெல்லாம் என்னது வாட்சியார்த்தம். அதுல என்ன இருக்குது, வேதம் இருக்குது. எப்போ வாட்சியார்த்தம் பார்க்கும்போது ஜீவன் என்னவா எடுத்துக்கிறோம், நம்ம இந்த சரீரம். ஈஸ்வரன் என்ன எடுத்துக்கிறோம், மாயாவை கண்ட்ரோல் பண்ற ஈஸ்வரன், உலக பிரபஞ்சத்தை படைத்தவர் ஈஸ்வரனாக பார்க்கும்போது மாயாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் உபாதி பேதத்தில் நின்று பார்க்கும் பொழுது, இங்க உபாதி சரீரம், அங்க உபாதி மாயா. அங்க பிரபஞ்சம் எடுத்துக்கங்க, சரீரம் எடுத்துக்கலாம். சரீரம் பிரபஞ்சம் அவித்யா மாயா எப்படி எடுத்தாலும் என்னத, சரீரம் மாயா எப்படி எடுத்தாலும் என்னத. வாட்சியார்த்தத்தில் நாம பார்த்தது அத்தனை டிஃபரன்ஸும் வாட்சியார்த்தமாக பார்த்தோம்னா பேதம் உண்டு உண்டு உண்டு, இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லலை. லட்சியார்த்தமா பாரு. லட்சியார்த்தம்னா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அந்த ஈக்குவேஷனோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, 10 = 10. அப்படி உள்ளார்ந்த அர்த்தத்தை என்ன பண்ணிக்கணும், we must use some technique, find out 10 = 10 எப்படி கண்டுபிடிச்சோமோ அத மாதிரி we have to use the techniques to find ஜீவா = ஈஸ்வரா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாரு, ஜீவா. ரைட் ஹேண்ட் சைடு யாரு, ஈஸ்வரா. you must use some techniques. அது உரியலின்னு என்ன நின்றுடக்கூடாது, துவைதம் நான் வேறு இறைவன் வேறு, நான் வேறு இறைவன் வேறுன்னு அந்த வாட்சியார்த்தத்தில் இருக்க வரைக்கும் அவங்களால எங்கதான் நிக்க முடியும், வேதத்துலதான் நிக்க முடியும். தப்பில்ல, விசாரம் பண்ணிப்பார். யூஸ் சம் டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீயெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இறைவனே ஆல்ரெடி பல டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணு, டிரைவ் பண்ணு. இப்ப அலை கடல் 2 பாக்குறதுக்கு வேற, நாமம் வேற, ரூபம் வேற, பர்த் வேற, லைஃப் டைம் வேற, எல்லாம் என்னது வேறு 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 வேறுதான். அது வாட்சியார்த்தம் பார்க்கும்போது வேறு. லட்சியார்த்தம் அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் அலை என்ன, இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் கடல் என்ன. அப்பதான் என்ன கிடைக்கும், வாட்டர் H2O. அலையிலையும் H2O தான் இருக்கு. தட் இஸ் லட்சியார்த்தம். அப்படி பார்த்தோம்னா அலை = என்ன சொல்லலாம், கடல். முதல் சொன்னமே இத்தனை பேதங்களோட பார்க்கும்போது நம்மள ஓங்கி விட்டுருவாங்க, அலை கடலா எப்படி அப்படின்னு தான் கேட்க தோணும். நம்ம யூஸ் சம் டெக்னிக்ஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், H2O = அலையில் இருக்கிற தண்ணி. தண்ணி எடுத்துட்டாங்க, அலைங்கிறது ஒண்ணு கிடையாது. கடல் இருக்கிற தண்ணி H2Oங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா அங்க கடல்ங்கிறது கிடையாது. ஸோ அதோடைய சொரூபம் என்னது ரெண்டுக்கும், நீர். அதுக்கு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அதெல்லாம் ஓகே. அது வாட்சியார்த்தமா பல டிஃபரன்ஸ் சொல்றோம். லட்சியார்த்தமா பார்த்தோம்னா H2O = H2O, நீர். 10 வந்தா 2ல இருக்கு. அந்த மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனும் ஒரு இடத்தில் லட்சியார்த்தமாக பார்க்கும்போது ஒரு இடத்தில் ஜீவா = ஈஸ்வரன்.
அப்ப ஜீவன்னா ஆறு. அப்ப ஜீவன் நம்ம என்ன பார்த்தோம்? 3 சரீரம் பிளஸ் சித்தாபாசம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் வரணும்னா ஒரிஜினல் இருக்கணும். நேற்று ஒரு டவுட் கேட்டாங்க, சித்தாபாசம் அப்போ ஒரிஜினல் எங்க இருக்குது? ஒரிஜினல் இருந்தா தான் சித்தாபாசம் அங்க ஆகும். The consciousness which is enclosed in the mind is called சித்தாபாசம். அந்த சித்தாபாசத்தையும் என்ன பண்ணுது? ஓசி வியாபித்து தான் இருக்குது. ஸோ 3 கான்செப்ட். அந்த பக்கம் ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ நாம் இந்த பக்கம் 3 ஈக்குவேஷன், இந்த சைடு அந்த சைடு நீங்கள் எழுதிட்டு வரீங்க. இந்த பக்கம் ஈக்குவேஷன் இந்த சைடு என்னென்ன இருக்குது? 3 சரீரம், சித்தாபாசம், அதாவது ஆர்சி ஓசின்னு போட்டீங்கன்னா ஈக்குவேஷன் ஈஸியாக எழுதலாம். ஆர்சி ஓசி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன். அந்த பக்கம் யார் யார் இருக்கா? இந்த பக்கம் இருக்கா, அந்த பக்கம் ஆப்போசிட் எது எது இருக்குது? வாட்சியார்த்தமா நீங்க பார்க்கும்போது அங்க யார் இருக்கா? மாயா பிரபஞ்சம் பிளஸ் அவர்கிட்ட ஒரு சித்தாபாஸ் இருக்கும் பிளஸ் ஓசி. அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கம் எது இருக்குது, அந்த பக்கம் காமனா எது இருக்குது? இங்க சரீரம், சித்தாபாசம், ஆர்சி ஓசி. அந்த பக்கம் பிரபஞ்சம், ஆர்சி ஓசி. அப்போ உபாதி பேதத்துல மட்டும்தான் பேதம். அந்த சிதாபாசங்கிற இடத்துலயோ ஓசியில என்ன கிடையாது? ஓசியில என்ன, 2 பக்கம் ஓசியில என்ன கிடையாது? வேறுபாடு கிடையாது. அந்த பக்கம் இந்த, ஏன்னா அந்த ஓசிங்கிறத ஒன்று எடுத்துட்டீங்கன்னா, தண்ணிங்கிற நீர் தத்துவத்தை எடுத்துட்டா எப்படி அலையும் இல்லையோ கடலும் இல்லையோ, அதை போல் இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம்ங்கிறத ஒன்னை எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் ஜீவனும் கிடையாது, அந்த பக்கம் ஈஸ்வரனும் கிடையாது. So that is the intensity character of முக்கியமான சொரூபம் 2 பேத்துக்கு. எதுதான்? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். ரிஃப்ளெக்டிங் மீடியம் அங்க மாயா, இங்க ரிஃப்ளெக்டிங் மீடியம் மனம். அது பேதம் இருக்கு. உபாதி அதெல்லாம் மனம்ல என்னது? உபாதி. மனதை ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் மீடியமே அதுதான். இதுல என்ன இருக்குது? பேதம் இருக்கிறது. யார் இல்லைனார் சொன்னா? அந்த ஓசி அங்க போய் நின்று நம்ம புரிஞ்சுக்கும் போது அதுதான் இருக்குது உண்மையில, அதுதான் சத்தியம். இதெல்லாம் என்னது? சரீரமோ பிரபஞ்சமோ சித்தாபாசமோ எல்லாம் என்னது? மித்யா. இருப்பது ஓசி மட்டும்தான். அதை என்ன சொல்லுவாரு? வேதம் இருக்கிற மாதிரி இருக்கிற அறிவிலிருந்து வெளியில வர்றோம், அவ்வளவுதான். எது எப்படி இருக்குது நமக்கு அறிவு? 2ம் வேதம். அந்த அறிவிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? வெளியில வரும். ஏன்னா ஈஸ்வர ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டி வேறு வேறாக நம்ம காண்பது மட்டும்தான் இருக்குது, உண்மை கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். காண்பது திருஷ்டி வேறு வேறாக காண்பது. எது வரைக்கும் இருக்குதோ, லாஸ்ட்ல என்ன பார்த்தோம்? யாவத்து திஷ்டந்தி. எது வரைக்கும் இந்த உனக்கு பேத புத்தி இருக்குதோ அது உண்மையல்ல, உனக்குள்ள இருக்கிற புத்தி அது இருக்குதோ, தாவத்து பர்யந்தம் அது வரைக்கும் ஜென்ம மரணம் ரூப சம்சாரம், பிறப்பு இறப்புங்கிற சம்சார துக்கம் நான் நிவர்த்ததே. உனக்கு அது பிறப்பு இறப்பு தொடர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ என்ன சொல்றாரு? இப்ப நம்ம என்ன படிக்கிறோம்? தஸ்மாத்து காரணாத்து. நீ பிறப்பு இறப்புல இருந்து விடுபடணும்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புரிந்து கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. புரிஞ்சுக்கோ. எதை புரிஞ்சுக்கோ? தஸ்மாத்து ஜீவா ஈஸ்வர யோகோ. வேதத்தை என்ன பண்ணாத? ஸ்வீகாரியா. நான் வேறு இறைவன் வேறுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காத. ஏன் என்னால ஒன்னா கொண்டு வர முடியல? யூ கெட் யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் டூ விசாரா. எப்படி ஈக்குவேஷன் எப்படி நீங்க சமன்படுத்துறீங்களோ அந்த மாதிரி இங்க சமன்படுத்துங்க. அப்ப என்ன தெரிஞ்சு போயிடும்? ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. அத்வைத, இதுதான் என்ன சொல்றது? அத்வைத ஞானம். இதுல நின்னுக்கோ. Then you do transaction with this world. No problem. You need not change the house, you need not change the relationship, you need not get out of the... எதையும் பண்ண வேண்டாம். இந்த ஞானத்தோடு you do transaction, you live. உனக்கு என்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இறைவன் கொடுத்துருக்காரோ அதில் உட்காந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு. ஆனால் அறிவு எங்கே உட்காந்துருக்கணும்? ஜீவா ஈஸ்வர ஐக்கியம் தத்துவ மசிங்கிற ஞானத்தில் அமர்ந்து you do transaction. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரவணம் இஸ் ஓவர். இப்போ நம்ம வேதாந்த விசாரத்தில் 3 ஸ்டெப் நம்ம சொல்லுவோம். ஞான யோகம் அப்படின்னா 3 ஸ்டெப்பு. ஒன்று ஸ்ரவணம், இன்னொன்று மனனம், இன்னொன்று நிதித்தியாசம். இந்த இடத்தோட ஸ்வீகாரியாவோட ஸ்ரவணம் இஸ் ஓவர். ஸ்ரவணம் அப்படின்னா அஜ்ஞானத்தை நிவர்த்தி, அஜ்ஞானத்துக்கு கொண்ட ஞானத்தை கொடுத்துரும். முதல்ல அஜ்ஞானம் இருக்கும்,
அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அப்போ அதுக்கு பேர் சிரவணம். கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அஜ்ஞானத்தோடு இன்னொன்று ஆட் ஆகும். அப்போ தான் நம்மளால் தாங்க முடியாது. முதல்ல அஜ்ஞானம் மட்டும் இருக்குங்க, சிரவணம் கேட்டுட்டு இருப்பீங்க. சிரவணம் முடிகிற காலத்தில் என்ன வரும்? அஜ்ஞானம் ப்ளஸ் சந்தேகம். அஜ்ஞானம் போயிருக்காது, பார்த்தா அதுக்கு ஒரு சந்தேகம் வர வந்துடும். அப்போதான் வி நீட் மனனம். அப்போ எதை படித்தோமோ அதில் இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி கொள்வது. சிரவணத்தை முடிக்காமல் இங்கே டவுட்லாம் கேட்கக்கூடாது, அது வேஸ்ட்டு. மண்டைக்குள்ள ஏதாவது போய் அதில் டவுட் இருந்தால் கேட்கலாம். மண்டைக்குள்ளே இன்னும் போகவே இல்லாத போது சில பேர்த்துக்கு டவுட்டு. உட்காந்து முதல்ல கேட்கணும், சாஸ்திரம் என்ன சொல்லுது, இறைவன் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். இது என்னன்னா, இறைவன் என்ன சொல்றாருன்னு இப்போ நம்ம உட்காந்து வேதாந்த வகுப்புகள் உட்காரக்கு முன்னால நீங்க பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்குள்ள போனவங்க படுற பாட்டை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. இதுக்கு வர்றதுக்கு முன்னால தே என்டர்ட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி. துவைதம் ஏதோ, சாங்கியா ஏதோ, டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் அது என்ன நான் சொல்ல, ஏதோ கசன்னு அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட், எந்த ஸ்கூல் யாரு ஏதாவது சொல்லி கொடுத்தா போதும், போய் கத்து உள்ள ஒரே மெஷ் ஒர்க்கு, மீன் வலை மாதிரி இருக்குது எல்லாம் குழம்பி. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள போயிருக்கு பாருங்க, அந்த டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல அழிக்கிறதுக்கு டைம் ஆகும் நமக்கு. வேதாந்தத்துக்குள்ள வந்தோன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் போறதுங்கிறது சுவாமிஜி தான் சொல்லுவாரு. வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவன் டக்குன்னு பிடிச்சிடுவான். எனக்கு வந்துங்க அது தெரியும் இது தெரியும், நான் அங்கே போயிருக்கேன், அவர்கிட்ட அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், குரு பரம்பரை எல்லாத்துக்கிட்ட போய் அதை படித்தேன், இதை படித்தேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்றவங்க ஆயுசுக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வர்றவன் எதுவும் தெரியாதுங்கிறத புரிஞ்சோன்ன படிக்க ஆரம்பிச்சிடுவான், சிரவண மனனம் உள்ள போக ஆரம்பிச்சிடும். இந்த டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்குள்ள போனவங்களுக்கு என்ன நினைப்பு வந்ததுன்னா, எனக்கு தெரியும், இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், ஐ நோ எவ்ரிதிங், இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்கிற புத்தி. அப்ப என்ன ஆகுது உள்ள? என்னது? இந்த ஸ்கிரிபிள்டு போர்டு, சாக்பீஸை வச்சு ஸ்கிரிபிள்டு போர்டு ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கும் கஷ்டம், அவங்க கொடுப்பாங்க பாருங்க குருக்கு ஒரு கஷ்டம், எப்படி என்ன பதில் சொல்றதே தெரியாது. ஏன்னா ஸ்கிரிபிளிங், டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் அவங்கள என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு எதுவும் தெரியாது, தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, தப்பா ஸ்கிரிபிள் பண்ணி நான் வச்சிருக்கிறேன், கிறுக்கி வச்சிருக்கிறேன். என் மனதில் பல தவறான விஷயங்களை சரியான இடம்னு நம்பி போய் நான் ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருக்கிறேங்கிறது முதல்ல அவங்களுக்கு புரியுது. அப்பதான் அவங்களை ஏத்துக்குவாங்க. அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? முதல்ல மிஸ் போர்டுல போட்டு சொல்லி தரணும்னா, அந்த போர்டுல இருக்கிற போன பீரியட் இருக்கிறதெல்லாம் மிஸ் முதல்ல வந்தா மிஸ் என்ன சொல்லுவாங்க, ரப் த போர்டு. அப்பதான் புதுசா சொல்லி தர முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்குள்ள போனவங்க தப்பில்லை, ஏதோ பண்ண புண்ணியம், கரெக்டான பிலாசபிக்குள்ள வந்துட்டீங்க, அத்வைதத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா என்ன பண்ண, இங்கேயும் பாருங்க, இந்த மாஃபியா லேடி அழிக்கிறக்கே விட மாட்டான், அழிக்கவே மாட்டாங்களே, ஒரு ஓடு அழிக்கிறது இல்லை. அது அப்படியே இருக்கட்டுங்க, நீங்க சொல்லுங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஒன்னும் உள்ள போகாது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. பிரெயின் விட்டு அது என்ன ஆயிட்டு இருக்குது? ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. நம்ம சொல்றதெல்லாம் ஓவர்ஃப்ளோடு. ஆனா ஆல்ரெடி ஸ்கிரிபிள் பண்ணது இருக்கிறதுனால புதுசா குருவுனால எழுதவும் முடியல. அப்ப என்ன பண்ணணும்? இருக்கிற ஸ்கிரிபிளிங் எல்லாம் அழிக்கணும். ஃபர்ஸ்ட் குருக்கு டாஸ்க் டிஃபிகல்ட்டான டீச்சிங்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டூடெண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு ஸ்ரத்தை மீன்ஸ் அது ஒரு மாதிரி ஸ்ரத்தை, எப்படியாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் தனக்குள்ள கிறுக்கி வச்சிருக்குங்கிறது தெரியாது. அந்த கிறுக்கி வச்சிருக்குன்னு தெரியாத ஆளோட போராடுறது பாருங்க, அடாடாடாடாடா மணிக்கணக்கா டைம். அதாவது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் நினச்சிக்கிறாங்களா, ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணவங்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி எனக்குள்ள இருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல அழிக்கணும். அப்போ அழிக்கிறதுனா எப்படி? போர்டை வச்சு அழிக்கிறதுனா பிசிக்கலாக அழிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணும்? அந்த ஸ்கிரிபிளிங் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு, எது உடனே துரத்த முடியாது, அதெல்லாம் உள்ளதான் இருக்கட்டும். இவங்க வேதாந்தத்தை ஒரு நம்பிக்கையோட கேட்க அந்த ஸ்கிரிபிளிங் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். இட் வில் டேக் சம் இயர்ஸ், நாட் டேஸ். Take some years.
ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயமா எனக்கு பண்ணி நீங்க என்ன பண்ணி ஆகணும்? குரு போட போட விஷய சாஸ்திரம் போட போடத்தான் நீங்க அதை என்ன பண்ணிக்கிட்டே வரணும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிக்கணும். இட் வில் டேக் சம் இயர்ஸ். அதுக்கு தான் தயானந்தர் சொல்லுவாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஸ்கூலுக்குள்ளயும் நான் போகல, எதுவுமே படிக்கல, ராசான்னு கட்டி பிடிச்சி குறைச்சிடுவார். ஏன்னா உனக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. இந்த டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ்குள்ள போனா பாருங்க, அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனால ஏத்துக்கவும் முடியாது. கிளாஸுக்கு வராம இருக்க மாட்டான், வருவான். நம்ம குரு கிட்ட பிரச்சனை, டவுட் மேல டவுட், ஏன்னா வந்தோடனே 4 நாள் டவுட் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுமே. எதுவுமே தெரியாதுன்னு டவுட்டே கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்ன சொல்றான்னு சிரவணம் போயிட்டு போது டவுட்டே கேட்க மாட்டாங்க. சிரவணம் முடியுமோ தெளிவாயிடுவாங்க. இது ஆல்ரெடி அவங்க எல்லாம் கேட்டு முடிச்சிட்டாங்க போது ஃபுல் ஆஃப் டவுட்ஸ், பரிதாப நிலை. அதுவும் என்னதான், நான் செஞ்ச பாவம் தான், வேற ஏன் என்னை கொண்டு அங்கே விட்டுது? டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்கு நான் ஏன் போனேன், ஏன் எடுத்தோன்னு நான் இங்கே வள்ளி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க I am gifted to get into all the schools of philosophy. No, it is your sin you get into the wrong philosophy schools of philosophy. ஏன்னா எங்கேயுமே போகாம இங்க வர்றான் பாருங்க, he is gifted, she or he is gifted. எனக்கு ஸ்கிரிபிளிங் நடக்கலையே, சொல்லி கொடுத்தோன்னு ஈஸியா புரியும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் இப்ப என்ன வருது, சவணம்ங்கிறது ஓவர். இப்ப அடுத்து யாருது, மனநம்ங்கிற ஏரியால சொன்ன. ஏன்னா மனநம்ங்கிறது எப்ப வரணும்னு ஒன்று இருக்கு. வகுப்புக்கு உள்ள நுழைஞ்சன்ன 4வது நாள் டவுட் வருதுன்னா அவங்க நிறைய கேட்கறாங்கன்னா கண்டிப்பா டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி உள்ள இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வாயை திறக்கும் போதே தெரியும் நாம சொல்லி கொடுத்து டவுட் கேட்கறாங்களா இல்ல அவங்க வச்சிருக்கிற ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபில நம்ம டவுட் கேட்கறாங்க. நீங்க வாயை திறந்த 2வது வரையில எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது கூட தெரியாம அங்க நாங்க இருப்போம். சோ என்ன பண்ணுங்க, அப்படி போயிருந்தீங்கன்னா யூ ப்ளீஸ் வெயிட். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், கிளாஸ் ரெகுலரா கேட்கத்தான் அழிக்க முடியும், இல்லைன்னா அழிக்க முடியாது. எப்படி அழிப்பீங்க? அது அப்படியே பிக்ஸ் ஆயிக்கும் உங்களுக்குள்ள. இப்ப என்ன ஆகுது, இப்ப எந்த இடத்துல நனு வருது, நனு வந்தாலும் அந்த இடத்துல என் கிளாஸ்ல அங்க ஒருத்தர் பேர் ஓட்டு போட்டு நனுன்னு, எப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கறது பேர் நனுன்னு கூப்பிடுறது ஒரு கிண்டலுக்கு. என் படிக்கும் போது போட்டிருப்போம். எது கிளாஸ் ஃபுல்லா ஒன்னா கவனிச்சிருக்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. கடைசி நிமிஷத்துல நான் ஆக்டிவா இருந்தேன்னு காமிக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம இன்னொரு கேள்வி கேட்கறது. ஏன்னா அலர்ட்டா இருந்தா தெரியும் நமக்கு இந்த சம்பந்தமே இல்லாத கேள்வி வருது. ஏன்னா நடுவில் எங்காவது ஒரு பக்கம் தூக்கம், ஏதோ ஒரு இடத்துல போய் டிஃபரெண்ட் வேற பக்கம் மைண்ட் எங்காவது போயிடும். அப்புறம் கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு அலர்ட் ஆகி அந்த 4 விஷயம் கேட்கும். அப்ப என்ன ஆகும், அந்த முன்னால சொன்ன விஷயங்களா அவங்க காதுல விழுந்திருக்காது. அவங்க தான் வேற எங்கேயும் போயிட்டாங்களே, பிசிக்கலா இருக்காங்க. அப்போ ஒரு டவுட் கேட்கறது, சாமிச்சேட் மேல எங்கேயும் பார்ப்பாரு, நாளைக்கு வாமான்னு அனுப்பிச்சுட்டுருவாரு. தெரியும் அந்த கேள்வி வந்து நீ கிளாஸ் கவனிக்காதனால வருதா இல்ல உண்மையாலுமே டவுட் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. சோ இப்ப என்ன வருது, உண்மையாலுமே என்ன வருது இப்ப அவனுக்கு. இப்ப பாரு நனுங்கிறது எப்ப வருது டவுட்டு, சவணம் முடிந்ததற்கு பிறகு வருவதற்கு பேரு மனன. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் விளக்குனேன். திஸ் இஸ் என்ன கேட்கிறான் நனு, எனக்கு ஒரு டவுட்டு. நனு என்ன அர்த்தம், டவுட்டு, பூர்வபக்ஷி அப்படியே எடுத்துக்கலாம். அவங்க தான் டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்காங்க பாருங்க. அதனால என்ன, இவன் அப்படி இல்லை, இவன் உண்மையாலுமே எல்லா சிரவணம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான். என்னென்ன இந்த மாதிரி வேறு வேறான பேதத்தை நீ பார்க்காத, பார்த்தீங்கன்னா உனக்கு சம்சாரத்தை விட்டு நீ விடுபட முடியாதுங்கிறது அவனுக்கு. இப்ப என்ன ஆகுது, நானும் இவர் என்ன சொல்றாரு, இவர் பேதத்தை சொல்றாரு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா கால கிளாஸ் ஆரம்பிக்கும் சொன்ன பாத்தீங்கன்னா இத்தனை பேதங்கள் இருக்கே, 1 2 நான் எப்படி எனக்கு புரியலையே. இது இந்த நார்மலான டவுட். என்ன சொல்ல, சக அகங்காரஸ்ய, அகங்காரனா பந்தக, நான் பந்தப்பட்டிருக்கேன். கிஞ்சிக்னஸ்ய, அல்ப அறிவு எங்கிட்ட இருக்கு. திஸ் இஸ் தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட். என்னதான் படிச்சாலும் என்ன வாயிலிருந்து வருது, கிஞ்சிக்னஸ்ய, நான் யாரு, அல்ப அறிவுள்ள, ஜீவசிய, நானும் அல்ப அறிவுள்ளவன். ஆனா எல்லாரும் யாராவது கேட்டு பாருங்க, ஒரு டிகிரி வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன், பேருக்கு பின்னால ஒரே ஒரு டிகிரி பிஇ இல்ல எம்பிபிஎஸ் அந்த மாதிரி ஒரு எம்எஸ்சி பிஎஸ்சி வரலாம், ஒரு டபுள் டிகிரி மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சர்வஜ்ஞாயம். ஆனா இவர் என்ன சொல்ற, ஏன்னா அதெல்லாம் பராவித்யா இல்ல அபராவித்யா. சோ அதுல எனக்கு என்ன இருக்குது, கொஞ்சமா எவ்வளவு அல்ப அறிவுள்ள, கிஞ்சிக்னஸ்னா எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அறிவு. ஜீவன்னா யாரு, அல்பஜ்ஞக. என்னதான் 10 டிகிரி வாங்கினாலும் அது அபராவித்யா. பராவித்யா பத்தினாலே அல்ப அறிவு. அப்படி இருக்கிற நானெங்க, அவர் என்ன சொல்லி முடிக்கிறார், இப்படி இருக்கிற நானெங்க, அவர் எங்க, இது எப்படிங்க சாத்தியமாக போகுது. நிரகங்காரத்தை, அவர் யாரு, எனக்கு நான் ஃபுல்லா அகங்காரம், அவருக்கு நிரகங்காரம். அகங்காரமே சரீர அபிமானம் பந்தம். அவரு முத்தக
ஆல்வேஸ் அவர் என்னது? முக்த ஸ்வரூபக, அகங்காரம் இல்லாதவர், ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானம் உள்ளவர். அப்படிப்பட்டவர் அவரு சர்வஜ்ஞாக, அவர் எல்லா ஆத்ம ஞானத்தை பெற்றவர். இங்க இருப்பதெல்லாம் மூல காரணம் என்ன எல்லாத்துக்கும் அப்படிங்கிற அறிவை பெற்றவர். சர்வஜ்ஞகா யார் அவரு? ஈஸ்வரகா. ஏங்க அவர் எங்க, நான் எங்க? எப்படி நான் சமன்படுத்திட்டோம்? தத்துவமசி மகா வாக்கியம். தத்துவமசி ஜீவ இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரங்கிற வாக்கியத்தை, மகா வாக்கியத்தை கதம் அபேத புத்தி, இதுல பேதம் வரக்கூடாது பேதம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே, என்னால முடியலையே, எல்லாமே வித்தியாசமா தெரியுதே, நான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க வேற நான் குறியாச்சு ஸ்வீ கரியாத்துங்கிறீங்க, நீ ஸ்வீ குறியாத்துங்கிறீங்க, இதை நீ எடுத்துக்காத, பேதத்தை நீ எடுத்துக்காதேன்னு வேற சொல்றீங்க. ஆனா என் புத்தியில என்னதான் இருக்குது? பேதம் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணட்டும்? குட் ஸ்டூடெண்ட். தன்னை பத்தி எப்படி சொல்றான்? அல்ப புத்தி, நான் அகங்காரத்தோடு இருக்கேன், அல்ப புத்தி, அல்ப சக்தி, இப்படி இருக்கிற நானு தத்துவமசிங்கிற வாக்கியத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? கதம் அபேத புத்தி, அபேத பேதம் தெரியுது எனக்கு, அபேதத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? உபயோகம் ஜீவ ஈஸ்வருக்கும் விருத்த தர்ம, ரெண்டு பேருக்கு சொன்னதெல்லாம் என்னது? விருத்த தர்ம, ஆப்போசிட். விருத்த மீன்ஸ் ஆப்போசிட் தர்மம். ஆக்ராந்தா தர்மத்தோடு இருப்பதால், இந்த டிஃபரண்ட் தர்மத்தில் வேறுபாடு இருக்கிறதுனால இதை சேர்த்து நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டான். எடுத்தோன்னு சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? நீ சொல்ற மாதிரி ரெண்டுக்கும் ஒரே பதில் தான். அங்க நனுனா இங்க ந. நீ சொல்ற மாதிரி ரெண்டுக்கும் உண்மையில் பேதம் கிடையாது. ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானம், இங்கிருந்தா கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானி யாரவன்? ஜீவன். நான் எதை அபிமானம் வச்சிருக்கேன்? ஸ்தூல சரீரம் நான், சூக்ஷ்ம சரீரம். கனவு காணும்போது சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். கனவு காணும்போது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். மற்ற ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல சரீரம். இப்படி அபிமானி கொண்ட நானு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரணத்தோடு இருக்கிற நான் அப்படின்னு நீ எடுத்துக்கிற. தொம்பத வாச்சியார்த்தம், உன் தொம்பதத்தினுடைய வாச்சியார்த்தங்கிறது எது வரைக்கும் நீ புரிஞ்சு வச்சிருக்கிற அர்த்தம்? நீ நான்கிற சொல்லுக்கு நீ என்ன வச்சிருக்க? சரீர அபிமானத்துல நிக்கிற. தொம்பத வாச்சியார்த்தக, தொம்பதத்தினுடைய நேரடியான பொருள் என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், நான். அந்த நான்கிற சொல்லுக்கு வாச்சியார்த்தம் என்ன? நேரடியான பொருள் என்ன? வாச்சியார்த்தம் மீன்ஸ் நேரடியான. நான் என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். உபாதி வினிர், இதிலிருந்து இப்ப நமக்குள்ள என்னென்ன இருக்கு? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? உபாதி வினிர் முக்த போதெல்லாம் என்னதுங்கிறாரு? உபாதி. இந்த உபாதி வினிர்முக்தம், இதிலிருந்து விடுபட்டு இருக்கிற. வினிர்முக்தம்னா விடுபட்ட. உபாதி வினிர்முக்தம், உபாதியிலிருந்து விடுபட்டு இருக்கிற. சமாதி தசா சம்பன்னம். அடுத்தபடி சமாதின ஞானம், சமாதி அவஸ்தா நிலையில் கிடைக்கிறது. எது? சுத்த சைத்தன்யம். சமாதினா என்னது? யோக இதுல இருக்கிற சமாதி அல்ல, தியானத்தின் மூலியமாக கிடைக்கிறது. அது நியாய விஷயம், இட்ஸ் நாட் தியான விஷயம். தியான விஷயத்துல கிடைக்கிறத சமாதி, அது தியான விஷயம். இதே நியாய விஷயம், அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். சமாதி அவஸ்தா நிலையில் கிடைக்கிறது. சுத்தம் சைத்தன்யம் துவம், நீ சுத்தமான சைத்தன்ய சொரூபம் தான். தொம்பரத்தினுடைய பத லட்சியார்த்தம், the intensity character of தொம்பதம். நான் அப்படிங்கிற சொல்லினுடைய வாச்சியார்த்தமா பார்த்தீங்கன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர சிதாபாச எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் என்னது? நீன்னு எடுத்திருக்க. அது மூணை மட்டுமே எடுத்துக்கலாம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் நானி நினைச்சிட்டீங்கன்னா அது வாச்சியா, தப்பல்ல, நேரடியான பொருள். ஆனா அதனோட மறைமுகமான பொருள் என்ன? தொம்பதம் அகம். தொம்னா குரு சொல்றாரு தொம்னு, ஸ்டூடெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்? அகம். அந்த பதத்தினுடைய லட்சியார்த்தம் என்ன? சச்சிதானந்த சொரூபம், சத்து சித்து ஆனந்த சொரூபம். அதுதான் ஓசின் கிளாஸ் ஆரம்பிக்க பார்த்தோம். அதுதான் யாருடைய? தொம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். தொம்பதம்னா குரு தொம்னு சொல்லும் போது நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும்? நான் புரிஞ்சுக்கணும். அப்பதான் கிளாஸே புரியும்.
தொம்பதத்தினுடைய வாச்சியார்த்தம் சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீரம். அதே தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தம் என்ன? சத்து சித்து ஆனந்த. தட் இஸ் தி சத்தியம். அதுதான் மாறாத தத்துவம். அதுதான் நீ. அதுதான் லட்சியார்த்தமா அதை புரிஞ்சுக்கிறது. அடுத்து சொல்லது ஏவம். இந்த மேல ஜீவனை பார்த்துட்டியா? அடுத்தது இப்போ உன்னுடைய நீ என்ன நான் என்ன தெரிஞ்சிருக்கணும்? சத்து சித்து ஆனந்தம்னு புரிஞ்சிருக்கணும். அடுத்தது யாரு வரா? ஏவம். அதை போல யாரு? சர்வஜ்ஞத்வாதி. சர்வஜ்ஞக என்பதோடு கூடிய சர்வசக்தி சர்வ கர்ம பல தாத்தா இந்த மாதிரி சர்வசக்திவாதி விசிஷ்ட. விசிஷ்ட கூடிய எல்லா சக்திகளிடம் கூடிய கூடிய யார் அவரு? ஈஸ்வரா. அவர் விசாரத்துக்கு வரலாம். அவருடைய வாச்சியார்த்தம் என்ன? அந்த பதம் ஈஸ்வரங்கிற பதத்துக்கு வாச்சியார்த்தம் என்ன? லட்சியார்த்தம் என்ன? நேரடியான பொருள் என்ன? மறைமுகமான பொருள் என்ன? லெட் அஸ் டு விசாரம். எது? தத் பதத்துக்கு வந்துட்டோம். இப்ப துவம் பதத்துக்கு கேட்டா வாச்சியார்த்தம் கேட்டா சரீரம் சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீரம். லட்சியார்த்தமா கேட்டனா சத்து சித்து ஆனந்தம் டெரைவ் பண்ணி வச்சாச்சு. இப்ப அடுத்த பதம் என்ன வேர்டுக்கு போறோம்? ஈஸ்வரகா. அவருக்கு என்ன பண்றோம்? வாச்சியார்த்தமா எடுத்தினா அவர் என்னதான்? சர்வஜ்ஞக. ஏன்னா அது மாயோட உபாதியோட சக்தியில் அவருக்கு என்னென்ன கிடைக்குது? சர்வஜ்ஞக சர்வவித்து கர்மபல தாத்தா. இதெல்லாம் அவருடைய வாச்சியார்த்தம். உபாதி சூன்யம். அந்த மாயாவை எடுத்துரு. ஏன்னா அது மித்தியா. அது அவருடைய சொரூபம். அது வந்து சத்தியம் கிடையாது. அவருக்குள்ள இருக்கிற மித்தியா தத்துவத்தை தானே விட்டுன்னு சொல்றது சாஸ்திரம். சத்தியத்தை விடுன்னு சொல்லியே. இப்ப உனக்குள்ள இருக்கிற மித்தியா தத்துவத்தை நீங்க விட்டீங்க. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சக்தியில மித்தியா. அதை விட்டு சத்தியத்தை புடிச்சோம்னா என்னது கிடைக்குது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆத்மா. அதை போல ஈஸ்வரன் இருக்கிற உபாதி சூன்யம். உபாதி விட்டு. ஏன்னா உபாதிங்கிறது டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையான விஷயத்துக்கு தத்துவத்துக்கு வா. அப்ப எதை விட்டு? உபாதி சூன்யம். ஈஸ்வரன் எதுக்கு உபாதி? மாயா. அந்த மாயா இருக்கிறனாலதான் அவருக்கு என்னென்ன அவருக்கு என்னென்ன அந்த மாயா குணம் அவருக்கு என்னவா கொடுக்குது? சர்வஜ்ஞக சர்வ சக்திமானதுல யாரோட இது? மாயாரோட உபாதியினுடைய பேதத்துல வர டிஃபரன்ஸ். சோ உபாதி சூன்யம். அந்த மாயையிலிருந்து விடுபட்டு. ஏன்னா ஈஸ்வர தத்துவத்துக்குள்ள ரெண்டு இருக்கு, மாயா பிளஸ் பிரம்ம தத்துவம். நீ என்ன பண்ண? அந்த மாயா தத்துவம் மித்தியா, அதை விட்டு. ஏன்னா அது சத்தியம் அல்ல. அதை உபாதி சூன்யம் சுத்த சைத்தன்யம். அப்ப ஈஸ்வருடைய நான் இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் ஈஸ்வரன் என்ன வரும்? சுத்தமான சைத்தன்யம். அப்போ ஈஸ்வர இஸ் ஈக்குவல் டு மாயா பிளஸ் பிரம்ம. மாயாங்கிறது பிரபஞ்சம். அது இருப்பதை போல் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு ரியாலிட்டி. அதை விட்டு சத்தியத்துக்கு வா, ஈஸ்வரனுடைய சத்தியத்துக்கு வா. அங்க யார் இருக்கா? அதே சைத்தன்யம். இங்க ஜீவனிடம் என்ன? சரீரத்துல எடுத்துட்டு சரீர சூன்யம். ஜீவனிடம் என்ன பார்த்தோம்? சைத்தன்யம். ஏன் சரீரத்தை சூன்யம் பண்ணோம்? அனித்தியம் மித்தியா. அதை விட்டுட்டு உள்ள போனோம்னா யார் இருக்கா? அதை போல ஈஸ்வரனிடம் இருக்கிற உபாதி யாரு? மாயா. அத உபாதி சூன்யம் பண்ணீங்கன்னா அங்க வச்சு இருக்கிறது இருக்குன்னு சொல்றது ஈஸ்வரனிடம் இருக்குதுங்கிற எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் சைத்தன்யம். ஜீவனிடம் இருக்கிற ஓன்லி எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் சத்தியம் ஞானம் அனந்தம் சைத்தன்யம். சோ ஜீவன் இருக்கிற ஓன்லி எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் சைத்தன்யம். ஈஸ்வரனிடம் இருக்கிற ஒன்லி எக்ஸிஸ்டிங் பிரின்சிபல் சைத்தன்யம். ஏன்னா இங்க சரீரம்ங்கிறது மாயா நித்யா அனித்தியம். அங்க அவருக்கு மாயங்கிறது என்னது? அனித்தியம். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாத மித்யா தத்துவம். அது அசத்து. அசத்துல அது மித்யான்னு சொல்றோம். சோ அதை எடுத்துட்டு உண்மையான எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் ஜீவா, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் ஈஸ்வரா. அப்ப ரெண்டு என்னதான்? எப்படி ஈக்குவேஷன் அந்த பையன் சொல்லி கொடுத்தா, அந்த சொல்லி கொடுத்தா அந்த பையனுக்கு என்ன புரியுது? 10 இஸ் ஈக்குவல் டு 10. சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம். அவ்வளவுதானே. இந்த பக்கம் சைத்தன்யம். திஸ் இஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் ஜீவா. அங்கேயே ஒன்லி எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் யாருதா? சைத்தன்யம். அப்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம். 10 இஸ் ஈக்குவல் டு 10 லைக் தட். ஆனா ஈக்குவேஷன் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இந்த பக்கம் 6 பிளஸ் குறி
4 அந்த பக்கம் பார்க்கும்போது எப்படி இருந்தது 12 மைனஸ் குறி 2 உள்ள டிஃபரன்ஸ். அல்பக்ஞக சர்வசக்தி இப்படிதான் பார்த்தோம், எல்லாம் ஃபுல் டிஃபரன்ஸ். பட் சிந்திச்சு விசாரம் பண்ணி பார்க்கும்போது எதை விளக்கணுமோ அதை விளக்கிட்டு, வாச்சியார்த்தல் இருக்கிற அர்த்தத்தை விளக்கிட்டு, எதை விடணுமோ விட்டுட்டு, எதை எடுக்கணுமோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம். என்ன பண்ணணும், நம்ம எதை விடணுமோ அதெல்லாம் விட்டுணும். அப்படின்னு அது அனித்தியத்தை மித்யாவை விட்டுட்டு ஜீவன் இருக்கிற சத்தியத்துவத்தை புடி, ஈஸ்வரம் இருக்கிற மித்தியத்துவத்தை விட்டுட்டு சத்தியத்துவத்தை புடி. சத்தியம் இஸ் ஈக்குவல் டு சத்தியம், தட் இஸ் சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம். அதான் அழகா சொல்றேன், சுத்த சைத்தன்யம் தத்பத லட்சியார்த்தம். இப்ப தத்பதனுடைய வாச்சியார்த்தம் என்ன? சர்வஜ்ஞக சர்வசக்தி கர்ம பலதாத்தா, இதெல்லாம் வாச்சியார்த்தம் இல்லைன்னு சொல்ல சாஸ்திரம். வாச்சியார்த்தம் நேரடியான பொருள், உபாதியோடு சேர்ந்து பார்க்கும்போது அவருக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனா உபாதி எடுத்துது, செம்பருத்திய எடுத்துது, கம்ப்ளீட்டா எடுத்து தூக்கி போட வேண்டாம். செம்பருத்தி பக்கத்துல, கிறிஸ்டல் பக்கத்துல செம்பருத்தி இருக்கும் போதே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்டல் கிளியர். அங்க நாணம், அங்க கலர் கிடையாது, இந்த செம்பருத்தியோட கலர் தான் அங்க சேர்ந்து இருக்குதுங்கிறத செம்பருத்தியை தூக்கி போட்டு கிறிஸ்டலை தள்ளி வச்சுதான் புரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல. கிறிஸ்டல் சிகப்பாக தெரியும் போதே ஞானேன நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், செம்பருத்தியோட கலர் தான் அங்க இருக்குது. அதை போல சரீரத்துடைய குணம் இங்கு ஆத்மாவில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, மாயையுடைய குணம் அங்கு ஈஸ்வரிடம் தத்துவத்திடம் பிரம்ம தத்துவத்திடம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. 3 சரீரத்துடைய குணம் இங்க பிரம்மனில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது சைத்தன்யத்தில். அங்கு மாயையினுடைய குணங்கள் அதே சைத்தன்யத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கிறிஸ்டலையும் செம்பருத்தியை தூக்கி போட வேண்டாம், 2 இருக்கட்டும். இங்க நீ ஜீவனாவே இரு, அங்க அவர் ஈஸ்வரனாவே இருக்கட்டும். ஆனா என்ன புரிஞ்சுக்கோ, நானும் சைத்தன்யம் அவரும் சைத்தன்யம். அப்புறம் சைத்தன்யம் இசிக்கொள் சைத்தன்யம் என்ன வரும், இருப்பது ஒரே ஒரு சைத்தன்யம். தட் இஸ் ஞானம். அப்ப எப்படி விளக்குது, தத்பத லட்சிய வாச்சியார்த்தம் ஜீவனுக்கு என்ன, லட்சியார்த்தம் ஜீவனுக்கு என்ன, ஈஸ்வரனுடைய இப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணுச்சு, ஈஸ்வரனுக்கு வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன. அப்ப வாச்சியார்த்தமாக பார்க்கும்போது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்குது இருக்குது இருக்குது. லட்சியார்த்தமா பார்த்தோம்னா தான் பேதம் இல்லை இல்லை இல்லவே இல்லை. இந்த தெளிவு இருக்கும். எப்படி 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 கூட. அடுத்தது ஏவம் ச, இவ்வாறு உபதேசத்துள்ள மகா வாக்கியங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நானே புக்கை வாங்கினேன், பாஷ்யம் படித்தேன். யாரோட பாஷ்யம் படிச்சீங்க, துவைதியினுடைய பாஷ்யத்தை படிச்சுட்டேன். நிறைய பேர் நான் அதில் பாஷ்யமே படிச்சுட்டேங்க. அப்புறம் எதுக்கு வகுப்புக்கு வரீங்க, சும்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். தேரவே முடியாது. என்ன சொல்ல பாருங்க, சத்குரு உபதேசேன, சத்னாரு பிரம்ம தத்துவத்தை டீச் பண்ணக்கூடிய குரு பரம்பரையில் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குரு பரம்பரை, தட்சிணாமூர்த்தி சங்கராச்சாரியாருடைய குரு பரம்பரையில நம்ம குரு இருக்காரான்னு முதல்ல பாருங்க. அப்படி தெரியாம போயிருந்தீங்கன்னா அதை நாம் செஞ்ச பாவா கண்ட பக்கம் போய் மாட்டிக்கிட்டோம். இதுதான் தட்சிணாமூர்த்தி ஆரம்பிச்சு வச்ச குரு பரம்பரை, சங்கராச்சாரியார் ஆரம்பிச்சு வச்ச மடம், அங்க இருக்கிற டீச்சர்ஸ், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி எத்தனையோ சுவாமிகள் இருக்கா. நம்ம தமிழ்நாட்டில் வந்ததுனால நம்ம அவரை சொல்றோம். அந்த மாதிரி இந்தியாவில் கோடான கோடி குரு பரம்பரை ஆச்சாரிகள் வாழ்ந்த மண்ணுங்குது, 1 2 இல்லை. நீங்க எடுத்தீங்கன்னா அதாவது சொல்ல பாருங்க, ஒரு பறவை வானில் பறக்கும் போது எப்படி தன்னுடைய ரெக்கை எங்கெங்க வீச்சுன்னு தெரியுறது இல்லையோ, போயிருக்கும். ஆனா எங்க வீச்சு நம்ம தடங்கள் தெரிவது இல்லையோ, அதை போல நம்ம பூமியில் வாழ்ந்த குரு பரம்பரையில் வந்த சத்குருகள் கோடான கோடி பேர் வாழ்ந்த மண் இது. அப்ப சத்குரு அந்த பரம்பரையை முதல்ல கண்டுபிடிச்சு அவர்கிட்ட முதல்ல ஸ்டூடெண்டா சேர்ந்து, அப்புறம் அவர் மேல ஒரு ஸ்ரத்த, சாஸ்திரத்து மேல ஸ்ரத்த இருந்தா தான் அவனுக்கு பேரு ஆஸ்திகன்னே வேறு. பக்தி இருக்கும், பட்டை இருக்கும், பொட்டு இருக்கும். ஆனா நாஸ்திகனா சுத்துறவங்க நிறைய பேர். யாரு நாஸ்திகா, அவங்களுக்கு பேர் அதாவது இறைவன் கோயிலுக்கு போயலாம், ஆனா வேதத்தை ஒத்துக்கல, உபனிஷத்துக்களை ஒத்துக்கல அப்படிங்கிறவங்க நாஸ்திகா. ஈவன் தான் கோயிலுக்கு போல சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடுறவங்க நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆஸ்திகான்.
நோ. சாஸ்திரம் என்ன சொல்லுது? வேதத்தை ஒத்துக்கிட்டு அவன் ஆஸ்திக்கு. அஸ்தி இது அதாங்க ஆஸ்திக்குன்னு என்னங்க வேர்டு. எப்படிங்க இதெல்லாம் டெஃபினிஷன் கொடுக்குறீங்க? ஆஸ்திக்குன்னு என்னங்க? அஸ்தி. நாஸ்தின்னு என்ன? அஸ்தி. வேதம்னு ஒண்ணு இருக்குன்னு அஸ்தி ஏத்துக்கிறவன் நாஸ்திக்கா? வேதம் ஒண்ணு இல்ல, அது வந்து இறைவன்கிற விட போட்டாங்க. வேதம் இருக்குன்னு ஏத்துக்கிறவன் ஆஸ்திக்கா? வேதம் ந அஸ்திங்கிறவன் நாஸ்திக்கா? நாஸ்தி. வேதம்ங்கிறது அஸ்தின்னு என்ன? டு பி. எட்டமாலஜி எடுத்து யோசனை பண்ணி பாருங்க. ந அஸ்தி இது நாஸ்திகா, அஸ்தி இது பர்சன் ஆஸ்திகா. புரியுங்களா? சோ சத்குரு உபதேசேன. இப்ப சத்குருங்கிற டெஃபினிஷன் நிறைய பார்த்திருக்கோம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் is equal to சத்குரு. what is the definition for சத்குரு? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம்னா அவர் குருட்ட படிச்சிருக்கணும். பல வருடங்கள் உட்கார்ந்து மெனக்கெட்டு சத்தையோடு படிச்சிருக்கணும். சரி, படிச்சுட்டா போதும் வந்து கிளாஸ் எடுத்துடலாமா? எடுக்க முடியாது. 10 வருஷம் படிச்சுட்டால மட்டும் வகுப்பை எடுக்க முடியாது. ஏன்? இன்னொரு வேர்டு யார் போடுற? சாஸ்திரம் தான் போடுது. இன்னொரு பக்கத்தில் ஒரு வேர்டு இருக்கிறது, பேர் என்ன? பிரம்மனிஷ்டம். நான் 10 வருஷம் படிச்சிட்டேன், 15 வருஷம் படிச்சிட்டேன், நான் மட்டும் எடுத்துருவாங்க, கிளாஸ் எடுத்துருவாங்க. ஏன்னா எல்லா வேர்டும் தெரியும், எல்லா எட்டமாலஜியும் தெரியும், எல்லாமே பக்கா சான்ஸ்கிரிட் தெரியும், படிச்சிருப்பாங்க, கிராமர் படிச்சிருப்பாங்க. 10 வருஷம் படிச்சுட்டேன்னு கிளாஸ் எடுக்கலாம். ஆனா கூட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, பிரம்மனிஷ்டம். எதை நின்று வகுப்புகள் எடுக்கணுமோ அதில் நிற்கக்கூடிய, நழுவாமல் பிரம்மத்தை. அதனால அவர் பேர் சத்குரு. சத் விஷயத்தில், பிரம்ம விஷயத்தில் நழுவாமல் எப்பொழுதும் அதில் நிற்கக்கூடியவராக, நிஷ்டையில் இருக்கக்கூடியவராக இருக்கணும். அவர் சாமியாரா இருக்கலாம், கிரகஸ்தாவா இருக்கலாம், பிரம்மச்சாரியார், எப்படி வேணா இருக்கலாம், ஆசிரமம் டசன்ட் மேட்டர். ஏதாவது ஆசிரத்தை டெஃபினிஷன் கொடுக்குறானுங்க. அவர் சன்னியாசியாக இருக்கணும், கிரகஸ்தா இருக்கணும் ஏதாவது சொல்லுதே என்ன? பிரம்மச்சரியா இருக்கணும் ஏதாவது சொல்லுதே என்ன? எதுவுமே கிடையாது. பிரம்மனிஷ்டம். தான் கற்ற விஷயத்தில், பெற்ற ஞானத்தில், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் 24/7 நின்று, நழுவாமல் நின்று இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவராக இருப்பவர் தான் பிரம்மனிஷ்டம். 2 குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் நான் சொல்லிங்க, வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயம். சத்குருக்கு டெஃபினிஷன் என்னது? ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம். அவர்தான் சத்குரு. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ரோத்ரியம் மட்டும் இருக்கவங்களும் இருக்கலாம். அவங்ககிட்ட போய் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருந்தா நீங்க ஞானத்தை வாங்கிடுவீங்க. அவர் ஸ்ரோத்ரியமாக உட்காந்துருப்பாரு. ஆனா கூட போன படிக்க போனவன் ஞானத்தை வாங்கிடுவான். அவர் ஏதோ ஒரு அதிகாரித்துவ பேதத்துல லாக்கி ஆகி அவர் அப்படி இருக்கலாம். ஏன் அவங்க நிக்கிறாங்கன்னு போய் அவர்தான் கேட்கணும். புரிஞ்சுங்களா? ஸ்ரோத்ரியத்துல ஏன் நிக்கிறாங்க, ஏன் பிரம்மனிஷ்டத்துக்கு வரணும்? அதிகாரி குவாலிஃபிகேஷன்ல அங்க கம்மியா இருந்தா ஸ்ரோத்ரியத்துட்டு தாண்ட முடியாது. அதிகாரித்துவம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. குவாலிஃபிகேஷன் அது முதல்ல வளர்த்திக்கணும், வளர்த்திக்கிட்டே இருக்கணும், உயிரிடுற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதுல அவங்க நிக்க முடியும். அப்படி நிக்க முடியாதவங்க பெஸ்ட் டீச்சரா இருப்பாங்க, ஆனா ஆச்சாரியரா இருக்க முடியாது. அப்படின்னு என்ன சொல்லி கொடுக்கறது? ஒண்ணு ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு இல்லைங்கிற மாதிரி வெளியில் நல்லா கிளாஸ் எடுத்துருவாங்க. எது? அன்னமய கோஷம், அன்னமயத்தின் மேல் அபிமானம் இருக்கக்கூடாது. அது அதுல இருந்து தாண்டி நீ என்ன போகணும்? மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி உள்ள வரணும் அப்படின்னு கிளாஸ் எடுத்துட்டு, சரீர அபிமானத்திலிருந்து நீங்க அன்னமய கோஷம் வந்து சரீர அபிமானம், அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன். அதான் அதுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனுடைய ப்ரொஜெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற நடத்திட்டு அந்த பக்கம் போனோன்னா என்ன பூசிக்கிறாங்க? லிப்ஸ்டிக் பூசிட்டு கிளாஸ் எடுக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன வரும்? என்னடா அது அன்னமனக்கோ சரீர அபிமான விடணும்னாங்க, இவ்வளவு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க, ஃபேஸுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க, புருவத்தில் இருக்கிற முடியெல்லாம் வெட்டிக்கிறாங்க. அப்ப புருவத்து அது குறை, புருவம் குறையா இருக்கிறனா, தண்ணி புருவம் குறையா இருக்கிறது தெரியுதுனால புருவத்தை சரி பண்றோம். அது இறைவன் கொடுத்துன்னு தெரிஞ்சிருந்து அவங்க ஏன் போய் சரி பண்றாங்க? சரி பண்ண மாட்டாங்களே. அப்ப சரி, இப்படி யாருக்கு டவுட் வரும்? படிக்க படிக்க ஸ்டூடெண்ட் டவுட் வந்துடும். ஏன்னா இறைவன் கொடுத்தது எல்லாமே இறைவன் கொடுத்தது அப்படிங்கும்போது ஏன் இவங்க புருவத்தை சரி பண்றாங்க? அப்ப இறைவன் கொடுத்து சரியில்லாதனாலதான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் அப்ப என்ன ஆகும்? ஸ்டூடெண்ட்னால ப்ரொசீட் ஆக முடியாது. என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை வாழ தெரியும். அதுதான் முக்கியம். குருவா இருக்கிறவங்க என்னத்தை படிச்சாங்க. அது பிரம்மனிஷ்டத்துக்குலாம் இது அவர் இதெல்லாம் சொல்லி கொடுக்க போறோம், நாம இதெல்லாம் பண்ணிக்க கூடாது, பார்த்தா நம்ம அப்படி அல்ல. சுபாவம் அங்க அப்படித்தான் இருப்பாங்க. புருவத்தையும் வெட்ட மாட்டாங்க, முடியும் வெட்ட மாட்டாங்க, கலரும் பூசிக்க மாட்டாங்க, சாயம் பூசிக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னமயத்தை எப்பவே கிராஸ் ஆயாச்சு. நீட்டா இருக்கணும், குளிக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும்.
நம்மளோட இது இருக்கணும், பொட்டு இருக்கணும், இது இருக்கணும், அவ்வளோதான். இந்த பூசுற வேலை, கட் பண்ற வேலை, ஹேர் கட்டிங்கு, லூஸ் கட்டிங், என்னது ஃப்ரீ கட்டிங்கு, ஏன் அதெல்லாம் இருக்குதுன்னா நான் இங்கே என்ன இருக்கிறோம்? அவர் குருவா உட்காந்தாரு வச்சுக்க, ஹேர் கட்டிங்கு, ஹேர் பிளக்கிங்கு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு குரு உட்காந்துருந்தா அந்த ஸ்டூடெண்ட் டவுட் வருமா வராதா? இது என்னடாது அன்னமய கோஷங்கிறாங்க, இதை கடந்து வரணுங்கிறாங்க, இன்னும் இவங்களே வந்த மாதிரி தெரியலையே. ஓ அதெல்லாம் அதெல்லாம் வாயில தான், உடம்புக்கு நம்ம சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம காதல கேட்கற பார்த்தா அப்ளைக்கு பண்ணிக்கூடாது. ஏன்னா நம்ம சொசைட்டி எப்படி மதிக்கும்? இந்த ஹேர் கட்டிங், ஹேர் பிளக்கிங்லாம் பண்ணலினா எப்படி நீ சொசைட்டி மதிக்கும்? அதனால அதெல்லாம் குரு சொல்லி கொடுத்து விட்டுறலாம். நமக்கு எது ஏற்படுதோ அது மாதிரி ஃபில்டர்ட் லிசனிங். எங்க மாற்றீங்க தெரியுங்களா? ஃபில்டர்ட் லிசனிங். நெவர் கெட் இன்டு ஞான நிஷ்டை, ஞானம் நாட் பாசிபிள். ஸோ அதுதான் சொன்ன, ரெகனைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை தாட்லயே வச்சுட்டு கூடாது, ரெகனைஸ் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும்? அதான் சரி. ஏன் இங்க எதுக்கு சொல்ல வந்தேன்? பிரம்மனிஷ்டமா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த குருட்ட டவுட்டே வராது. ஏன்னா என்ன சொல்லி கொடுக்குறாரோ அப்படிதான் இருப்பாரு. ஏன்னா அவர் சுபாவமா இருக்கவர். அவர் மெனக்கட்டு கேர்ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் முன்னால ஒரு வேஷம், தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் 24/7 எங்க வந்துட்டாரு? அது ஒரு உலகம் ஜாலி. அவருக்கு இதெல்லாம் பண்ணுன்னே தோணாது. இந்த நாடகம் நடிக்கிறாங்க பாத்தீங்களா, ஸ்ரோத்ரிய முடிச்சிருப்பாங்க, பிரம்மனிஷ்டத்துக்குள்ள வராம குவாலிபிகேஷன் இல்லாதனால தடுமாறிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வேஷம் போட்டுதான் உங்களுக்கு முன்னால ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னால ஒரு மாதிரியும், ஏன்னா மனசுக்கு இருக்கிற ஆசை இதெல்லாம் இன்னும் வேற விடலையே. அப்ப அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஸ்டூடெண்ட் பாப்பாலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கிளாஸுக்கு பேசும்போது மட்டும் இப்படி இருக்காங்க, அவங்கள தனியா பார்த்து அப்படி பேக்கப் என்ன, லிப்ஸ்டிக் என்ன, ஹேர் பிளக்கிங் என்ன, ஹேர் கட்டிங் என்ன, இதெல்லாம் பண்றாங்களே. அப்ப ஓ அன்னமய கோஷம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அன்னமய கோஷம் மாட்டிருக்கு அப்படின்னு தான் புரியும். போய் மாட்டிட்டோம், தொலைஞ்சோம். ஏன்னா எப்ப பாருங்க அந்த என்ன சொல்றது டூயல் இதுலயே இருக்கும். ஓ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான், பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். எது தாட்லயே இருக்கணும். அவங்க எங்க இருக்காங்க? தாட்ல இருக்காங்க, ரெகனைஸ் பண்ணலின்னு யாரு? குருவே. அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன புரியும்? யோசனை பாருங்க. ஈவன் தோ தே கமன்றது தட்சிணாமூர்த்தி, இந்த சங்கரா பரம்பரா, நான் வேற எல்லாம் சொல்லல, இதுல வந்தவங்களே நான் சொல்றேன். சங்கரா பரம்பரையில், தட்சிணாமூர்த்தி பரம்பரையில் வந்தவங்களே சரியாக புரிந்து கொள்ளாம ஸ்ரோத்திரியத்துல மட்டும் இருக்கிறாங்க குருனா. நிறைய பேர் நம்ம அவங்களையும் பாக்குறோம். ஏன் அவங்களால என்ன பண்ண முடியல? அது பெத்தட்டிக் கண்டிஷன்ங்கிறது அதாங்க. ஏன்னா அவ்வளவு இயர்ஸ் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருப்பாங்க. சாதாரணம் இல்லைங்க உழைப்பு நிறைய. ஆனா எங்க லூப்போல் விட்டுச்சிருப்பாங்க. இந்த அதிகாரித்துவத்தை பெற டைம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அங்க மட்டும் ஓட்டை விட்டுட்டோம். அவளை முடிஞ்ச நீ ஆயுசுக்கும் நாடக வேடதாரியாத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாகணும் அவங்க. ஏன்னா அவங்கள தங்களத்தாலே ஒரு குருவை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்க குவாலிபிகேஷன் இல்லாப்ப ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்களா, ஆயுசுக்கும் வேடதாரியாத்தான் இருந்தாகணும். நோ டவுட். ஏன்னா இங்க மனசு எதுக்கு ஆசைப்படுது? இந்திரிய அடக்கம் இல்ல, ஏதோ ஒண்ணுல மாட்டிருப்பாங்க. இந்திரிய அடக்கம் இல்லாம இருக்கலாம், மன அடக்கம் பண்ண தெரியாம இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. எல்லாரும் ஒன்லயே மாட்டுவான்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு விஷயத்துல மாட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணு வச்சு செய்யும் பார்த்துக்குங்க சோத்திரத்துக்கு அப்புறம். அப்ப நீங்க பாருங்க, படிப்புக்கே வராதவங்க வேற பரவாயில்ல, இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி அதுல இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி தன்னை குருவாவும் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுல 10 ஸ்டூடெண்ட் சேர்ந்து வேடதாரியாக இருக்கும்போது அவங்க சாஸ்திரத்துக்கு செய்யற துரோகம் அது. ஏன் தெரியுங்களா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வராம பாத்தீங்களா, சில பேரு அந்த சாஸ்திரத்துக்கு மேல நம்பிக்கை போறக்கு குருவே பாயிட்டா இருப்பாருங்க. ஏன்னா அந்த குரு என்ன சாஸ்திரம் சொல்லுது, இவர் இப்படி இருக்காரு, அப்ப இதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது வா. அப்போ சாஸ்திரத்தை கொண்டு போய் ரீச் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற குரு வேடதாரியாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாரு? சாஸ்திரத்தை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு. இட் இஸ் a sin. சோ என்ன பண்ணக்கூடாது? பிரம்மனிஷ்டத்துக்கு வராம கிளாஸ் எடுக்க போக கூடாது. போனன்னா எப்படி ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஏமாத்து வேலையில ஆகாது. அவங்கள கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது ஆன்லைன் தானே எடுக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் தான் பாக்குறாங்க, அப்புறமேல அவங்க போயிடுறாங்க. நேரில் இருந்தா கூட எட்டி கிட்டி பார்த்தலாம் ரூம்ல என்ன பண்றாங்க. இது ஆன்லைன் தான். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை விட புத்திசாலி, தெரிஞ்சுக்குங்களா? நாம எங்க ஸ்லிப் ஆகுங்கிற, ஏன்னா அவங்க என்னை ஆப்ஜெக்டா பாக்குறாங்க. அதை நான் வச்சுக்கணும். என் மனசை நான் சப்ஜெக்டா பார்த்துட்டு இருக்கிறேன், எங்க ஓட்டையும் தெரியாது. என்னோட மனசை எப்படி பாக்குறாங்க? எல்லாரும் ஆப்ஜெக்டா பாக்குறாங்க. அப்படியே புட்டு புட்டு வைப்பாங்க. ஒருத்தர் ஒரு சின்ன புள்ள 10 வயசு புள்ள என்னோட மனசை அப்படியே ஆப்ஜெக்டா பார்க்கும். நான் என்ன தப்பு பண்றேன்னு கண்டுபிடிக்கும். உலகத்துல ஏமாற்ற முடியாது ஸ்டூடெண்ட். அது பர்டிகுலர் இது ஷார்ப் பண்ணி வேற விடுறோமா? ஷார்ப் மூளை எப்படி ஆயிட்டு இருக்கு? வேதாந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஷார்ப் பண்ணி விட்டுட்டு
ஏங்க அந்த ஸ்டூடெண்ட் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறது என்ன ஒரு முட்டாள்தான். ஐயோ கடவுளை, சரி லெட் தம் பி, நம்ம என்ன பண்ண முடியும் அதில் போய். அப்போ சத்குரு, ஏன் இது சொன்னா வேதாந்தத்தில் இந்த சத்குரு மாறி போறவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கண்கூடா அனுபவிக்கிறதுனால சொல்றேன். சத்குரு உபதேசேன, அந்த குரு பரம்பரையில் வந்த குருவின் உபதேசத்தால், குரு பரம்பரையில் வந்த, அதுதான் ஆச்சாரியன்னு சொல்லுவோம். என்ன கத்துக்கிட்டாரோ அது பிரகாரம் ஒரு வாழ்றவரா இருக்கணும், ஆச்சாரியரா இருக்கணும். ஆச்சரதி ஆச்சாரிய, ஆச்சரதி தட் மீன்ஸ் டு ஃபாலோ. எதை ஃபாலோ ஆனது என்ன படிச்சாரோ அது அதை என்ன பண்ணணும், ஃபாலோ. சர்வேஷ் அபி, எல்லா ஜீவராசி நீங்கள் இருக்கலாம். சர்வேஷ் அபினா எல்லா ஜீவராசிகளிடமும் ஏஷாம் எவர் பிரம்ம புத்தி, இங்க இருப்பது எதை பார்த்தாலும் பிரம்மனை தவிர்த்து வேற இல்லைங்கிற புத்தியில, பிரம்ம ஞானத்துல, ஆத்ம ஞானத்துல, ஜீவேஸ்வர ஐக்கியத்துல 24x7 நிலைத்து நிற்பவராக இருக்கணும். பிரம்ம புத்தின்னு என்னது, கண்டினியூஸா அதுல நின்று அவருக்கு கீழே வர்றதுன்னா என்னன்னு தெரியாது. அவரே நினைச்சு நான் எனக்கு இந்த புத்தியெல்லாம் வேண்டாம், நான் லெட் மீ கோ டவுன் நினைச்சாலும் முடியாது. அதுதான் அந்த நிலை. இட்ஸ் a beautiful place, wonderful place. ஏன்னா அங்க போயிட்டா திரும்பி அவரே நினைச்சாலும் கீழே வர மாட்டார். அவர் அறியாமல் அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார். சரீர அபிமானத்து மேலேயோ, மன அபிமானத்து மேலேயோ, புத்தி அபிமானத்து மேலேயோ, கர்வமோ அகங்காரமோ பொறாமையோ எல்லா கல்மஷமும் அப்படியே 10 கால மேல் தூக்கி ஓடி போயிருக்கும். ஸோ அது ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருவான். எனக்குள்ள கர்வம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க, ஸ்டூடெண்ட் கண்டுபிடிப்பாங்க. பாருங்க, அது 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 அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஒண்ணுமே இல்லைன்னு எதுக்கு பயப்படுறோம்? சில பேர் அதுக்கு நம்ம பேசும்போது பார்க்குறோம், அதாவது ஸ்டூடெண்ட் நம்மளை தப்பா எடுத்துக்குவாங்களோ, ஸ்டூடெண்ட் நம்மளை தப்பா எடுத்துக்குவாங்களோ. எனக்கு புரியுறதே இல்லை, ஸ்டூடெண்ட் எதுக்கு நம்மளை தப்பா எடுக்கணும்? இல்லை கொஞ்சம் அப்படிலாம் கஷ்டம் ஸ்ட்ரிக்டா இருந்தா ஸ்டூடெண்ட் நம்மளை தப்பா எடுத்துக்குவாங்க. இங்க பாரு, என்ன இருக்குதோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம ஷேர் பண்ணும்போது அது மாதிரி வார்த்தைகள் வரும். ஸ்டூடெண்ட் தப்பா எடுத்துட்டா உடனே மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா என்ன பண்றது? எனக்கு புரியல. இறைவன் என்ன சொன்னாரோ அதை எழுத்துப்பிழை இல்லாமல் சொற்பிழை இல்லாமல் கொண்டு போய் சேர்த்தும் போது சில இடம் அவங்களுக்கு வலிக்கும். நான் என்ன பண்ண முடியும்? ஏங்கடா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறக்க வந்துருக்கோம் சீட்ல. நோ நோ, நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களா ரைட்டா எடுத்துக்கிறீங்களா அது உங்க வார்டு. ஐ டோன்ட் கேர் ஃபார் இட். ஏன்னா என்னோட வேலை அது இல்லை. ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் நல்ல பேர் வாங்கணுங்கிற மாதிரி, எல்லாரும் போட்டு கல்யாணத்துக்கு வரங்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறக்காங்க இந்த சீட் வந்து உட்காந்துருக்கோம். விவாச பீடம் இது. எதுக்கு உட்காந்துருக்கோம்? இறைவன் கொடுத்த விஷயத்த சாம வேத தான தண்ட எதை எடுத்த வேலையாகுமோ அதை எடுத்து கொண்டு போய் சேர்த்தணும். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப பாருங்க, அப்ப எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கணும்னா அந்த குருவுக்கு என்ன வருது புரிஞ்சுக்குங்க. குறை. மனசுல என்ன இருக்குது? குறை. அத நல்ல பேர் வாங்கி போட்டு என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க? குரு நிறை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹவு ஷி கேன் பி a குரு? யோசனை பாருங்க. நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாவே உள்ள என்னது? குறை. ஏதாவது வாண்ட்னாவே என்ன அர்த்தம்? உள்ள குறை. இட்லி ஒரு இட்லி வேணும்னா வயிறு குறை. எனக்கு மரியாதை வேணும், மற்றவங்க தப்பா எடுத்து மற்றவங்க எல்லாம் நல்லா எடுக்கணும் நான் நினைக்கணும்ட்டாலும் முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் ஓவர். ஸோ பி அலர்ட். ஸோ பிரம்ம புத்தி உற்பன்னா ஏற்பட்டுள்ளதோ தே ஜீவன் முக்தக பவதி. அவங்களுக்கு பேரு என்ன பேரு? ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தங்கிட்ட போய் வகுப்பு படிக்கணும். அப்பதான் பிரச்சனை எங்கேயும் வராம டிராவல் கரெக்டா போயிட்டு இருக்கும். இந்த வேடதாரிகள் யார் வேடதாரி ஆகுறாங்க? ஸ்ரோத்ரிய மட்டும் இருக்கும். நம்மளும் நம்பிடுவோம் அவங்க குருங்களாமா, அவங்க நிறைய படிச்சிருக்காங்களாமா. ஆனா பிரம்மனிஷ்டத்துக்கு வல்லிங் போது ஆனா அதுல கிஃப்டாகி வெளியில் வந்து இருப்பாங்க. ஸ்ரோத்ரிய போயிருப்பாங்க. ஸ்ரோத்ரிய குரு, அவர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ரோத்ரிய குருட்ட போயிருப்பாங்க. பூர்வ ஜென்மத்து புண்ணியம். அவர் ஸ்ரோத்ரிய மட்டும்தான் பிரம்மனிஷ்ட இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சாலுமே நம்ம ஸ்ரோத்ரியத்தை இருக்கிற விஷயத்தை கேட்டுப்போம். அவருடைய பர்சனல் விஷயத்தை போய் அவர் வேடதாரியா இருக்கிற பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நமக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட் கத்துக்கிட்டே இருந்துட்டு அவரு ஸ்ரோத்ரியமாவே இருப்பாரு. இந்த ஸ்டூடெண்ட் எங்க வந்துருவான்? பிரம்மனிஷ்டிக்கு வந்துருவான். ஏன்னா கரெக்ட் குவாலிபிகேஷனை பெற்று எல்லாமே ரெகனைஸ் பண்ணி படிச்சதுனால ஸ்டூடெண்ட் ஜீவன் முக்தன் ஆயிடுவான். குரு எங்க இருப்பாரு? ஸ்ரோத்ரியரா இருக்கவங்களும் இருக்கிறாங்க. உலகம் இப்படிப்பட்டது நான் சொல்ல வர. யாரையும் இவங்க அப்படி அவங்க இப்படி நாம பாயிண்ட் பண்ற வேலை எனக்கு கிடையாது. இப்படியும் உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.